ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜே யூனிட் 4ல எழுதின நம்மளோட குக்கும்பர் ரன்னர் ஃபைல ஜே யூனிட் 5க்கு மாற்ற போறோம். ஸோ அதுக்கு ஒரு சில பிளக்இன்ஸ் நமக்கு மேவன் டிபெண்டன்சிஸ் வந்து தேவைப்படுது. பிளக்இன்ஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். பட் நம்ம மேவன் டிபெண்டன்சி வச்சே இதை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, எப்படி வந்து கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 பிளக்இன் வந்து தேவைப்படுது, 3 டிபெண்டன்சி தேவைப்படுது. அந்த டிபெண்டன்சிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குக்கும்பர் ஜே யூனிட் பிளாட்ஃபார்ம் இன்ஜின். நம்ம ஏற்கனவே குக்கும்பர் ஜே யூனிட்டுக்கு தனியா போட்டிருப்போம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இப்ப தூக்கிடலாம். இந்த ஜே யூனிட்டை தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஜே யூனிட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினை போட்டுக்க போறோம். சேவ் பண்ணிக்கோங்க, பில்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜே யூனிட் பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும் இல்லையா? ஜே யூனிட்டோட பிளாட்ஃபார்ம் இது வந்து 1.10.3 இந்த வெர்ஷன் தான் ஸ்பெசிபிக்கா வேணும். உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்கு, ஆனா இந்த வெர்ஷன் போட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டா ரன் ஆகும். ஜே யூனிட் பிளாட்ஃபார்ம் ஸ்வீட் இது. ஓகேங்களா? இது ஒரு அனடேஷன்ஸ் இருக்கு, ரன்னர் கிளாஸ்ல ஸ்வீட் அப்படின்னு போற அனடேஷன், அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்வீட் என்ற டிபெண்டன்சி. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜே யூனிட் ஜூபிட்டர். ஓகேவா? இது ஜே யூனிட்டோடது, குக்கும்பர் இதுல ஜே யூனிட் இது. ஸோ ஜே யூனிட் 5 நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கானது இது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்ப டெஸ்ட் ரன்னருக்கு வந்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஜே யூனிட் 4 எடுத்ததால, குக்கும்பர் ஜே யூனிட் அந்த எடுத்ததால இங்க எரர் அடிக்கும். ஸோ இது நமக்கு இப்ப தேவை கிடையாது, இது அப்படியே டிலீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை ஏன் கமெண்ட் பண்றேன்னா, நான் திருப்பி போய் பார்த்து எடுக்க வேணான்றதுக்காக கமெண்ட் பண்றேன். இல்ல நான் திருப்பி போய் பார்த்து எடுத்துக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன்னா நீங்க அதையும் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற அனடேஷன், ஃபர்ஸ்ட் அனடேஷன் அது வந்து ஸ்வீட். ஓகே, ஸ்வீட்ங்கிறது அனடேஷன். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஜே யூனிட்டுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து மல்டிபிள் டெஸ்ட் கேசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு டெஸ்ட் கேஸ் இல்ல, மல்டிபிள். அதனால குரூப் ஆஃப் டெஸ்ட் கேஸ் அப்படியே நம்ம டெஸ்ட் ஸ்வீட்னு சொல்லுவோம். அதை பண்ணுன்றதால தான் இங்க ஸ்வீட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ளூட் இன்ஜின். எதுல வந்து ரன் பண்ண போறோம் அப்படிங்கறது ஜே யூனிட் பிளாட்ஃபார்முக்கு நம்ம சொல்லணும். அந்த ஜே யூனிட் பிளாட்ஃபார்முக்கான டிபெண்டன்சி தான் நம்ம இங்க போட்டிருக்கோம், ஜே யூனிட் பிளாட்ஃபார்ம் இன்ஜின் குக்கும்பர். ஸோ குக்கும்பர் தான் என்னோட பிளாட்ஃபார்ம் இன்ஜின் அப்படிங்கறத நான் இங்க சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ள குக்கும்பர் எழுதிக்க போறேன், அவ்வளவுதான். இது செகண்ட். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், எங்க என்னோட ஃபீச்சர் ஃபைல் இருக்கு, எங்க என்னுடைய ஸ்டெப் டெஃபினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஃபீச்சர் ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன அனடேஷன் போடணும் அப்படின்னா, செலக்ட் கிளாஸ் பாத் ரிசோர்ஸ். இதுக்குள்ள நான் என்ன போடணும், என்டையர் ஃபீச்சர் ஃபைலோட ஃபீச்சர் ஃபைல் ஃபோல்டரோட லொகேஷன் நம்ம போட்டிருந்தோம். இப்போ அது தேவையில்லை, ஒன்லி ஃபோல்டர் பேரை மட்டும் போட்டிங்கனாலே போதும். ஓகே, ஸோ ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். எக்ஸிக்யூட் பண்ணும் போது எரர் அடிக்கும், இங்க எதுவும் எரர் இருக்காது. எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூ வரும். அதனால ஒன்லி ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்ப நான் ஃபீச்சர் ஃபைல் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் டெஃபினேஷன் கொடுக்கணும்ல, க்ளூ. அதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. ஓகே, கான்ஃபிகரேஷன் பெராமீட்டர்ல நம்ம ரெண்டு பெராமீட்டர் கொடுக்க போறோம். ஒன்னு கீ, இன்னொன்னு வேல்யூ. ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன்ல நம்ம நிறைய கான்ஃபிகரேஷன் கொடுக்கலாம். நம்மளோட ஸ்டெப் டெஃபினிஷன், ஹூக் ஃபைலு, அதுக்கப்புறம் இங்க நம்ம பிளக்இன் கொடுத்தோம்ல அது, அந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன், என்னென்னலாம் கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்களோ அது எல்லாமே கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர் அனடேஷன் கூட தான் கொடுக்க போறீங்க. ஸோ அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணல, எது வந்து ஸ்டெப் டெஃபினிஷன், எது வந்து பிளக்இன் என்னோட ரிப்போர்ட்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, கீ வேல்யூவா கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு எதுன்றதை நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம இப்ப ஸ்டெப் டெஃபினிஷன் நான் கொடுக்க போறேன் அப்படின்னா, அப்ப அதை தூக்கி நான் வேல்யூல போட்டுக்கணும். ஓகே, வேல்யூல போட்டுட்டு அப்ப கீழே என்ன கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கான்ஸ்டன்ட் ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஐஓ குக்கும்பர் கோர் ஆப்ஷன் வந்து கான்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு சில பெராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம எடுத்துக்க போறோம். க்ளூ ப்ராப்பர்ட்டி நேம், இதுதான் ஸ்டெப் டெஃபினிஷனுக்கு. இதை வந்து அவங்களே பிக்ஸ்டா கொடுத்துட்டாங்க. நீங்க ஸ்டெப் டெஃபினிஷன் கொடுக்கணும், இதுதான் கீ அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இங்க நம்ம எந்த இஷ்யூவும் இல்லாம, நம்ம எந்த எரரும் இல்லாம நம்மளால கொண்டு போக முடியும்.
ஓகே. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கீ வேல்யூ நம்ம கொண்டு வராங்க. ஸோ கீ வந்து கே ஸ்மால்ல இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூக்கு வி கேபிட்டல் ஸ்மால்ல இருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்டெப் டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளக்இன் கொடுக்கணும்ல, நம்ம இங்க 3 தான் கொடுத்திருந்தோம். ஃபீச்சர் ஃபைல், ஸ்டெப் டெஃபினேஷன், பிளக்இன். ஸோ அதை அப்படியே வந்து நம்ம இங்க கொடுக்க போறோம். ஸோ இங்க க்ளூ ப்ராப்பர்ட்டி ஸ்டெப் டெஃபினேஷனுக்கு மட்டும்தான், பிளக்இனுக்கு வந்து பிளக்இன் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிரிட்டியும் இந்த HTML ஃபார்மேட்ல இருக்க இந்த HTML ஓட இது நம்ம வந்து சேர்த்து கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த டபுள் கோட்ஸை எடுத்துடுறேன். இது ஒரே பேராமீட்டர் தான் நம்ம கொடுக்கணும், கமாவோட ஒரே பேராமீட்டரா கொடுக்கணும். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணி இங்க ஸ்டெப் டெஃபினேஷனை தூக்கிட்டு பிளக்இன் ப்ராப்பர்ட்டி நேமுக்கு பிரிட்டி ஃபார்மேட்ல HTML வேணும் அப்படிங்கிற HTML ரிப்போர்ட் வேணுங்கிறத நான் கொடுக்குறேன். இங்க கமா மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்க நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம், 2 பேராமீட்டர் தனியா கொடுத்துருப்போம். இங்க ஒரே பேராமீட்டர் வித் கமான்றதுக்காக இப்படி கொடுக்குறோம். ஓகே, டன். ஸோ இதுதான் நம்மளோட JUnit 5 ஓட ரன்னர் கிளாஸ். ஓகே, முடிஞ்சிச்சா? இப்ப நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் எல்லாம் போயிடும். ஓகே, ஸோ இப்ப இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க இருந்து ரன் பண்றோம். என்ன இஷ்யூ வருது அப்படிங்கறத பார்ப்போம். இஷ்யூ வந்துச்சுன்னா ரிசால்வ் பண்ணுவோம். ஓகே, சினாரியோ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. hope you can see the browser. so browser வந்து ஓபன் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, ஸோ browser ஓபன் ஆகி நமக்கு வந்து என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் லோட் ஆகுறது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணி லோட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா சினாரியும் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் ஒரு சினாரியோ தான் போட்டிருக்கோம், எல்லா ஸ்டெப்ஸும் உள்ள இருக்கிறது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் JUnit 4ல இருந்து JUnit 5 வர்றதுக்கான டெஸ்ட் ரன்னர் கிளாஸ். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க, சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? முக்கியமா இதுல வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் ரன்னர் 4ல ரன் பண்ணிருப்பீங்க, அதனால உங்களுக்கு இஷ்யூ வந்து வர சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ரன்னர்ஸ்ல கான்ஃபிகரேஷன் போய்க்கோங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் போயிட்டு இங்க கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா JUnit 4ன்னு இருந்திருக்கும், அது JUnit 5 மாத்திட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேற ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ல போயிட்டு மேவனை கிளீன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக், மேவன் அப்டேட் கூட கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேவன் அப்டேட் போயிட்டு ஃபோர்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. உங்களோட ப்ராஜெக்ட் அப்டேட் ஆகும். அதுவும் வந்து உங்களோட இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கும். அதை தாண்டி ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.